ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் மாரத்தான் பந்தயம் நடைபெற்ற நிலையில் மாணவர்களுக்கான முதலுதவி வசதிகள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். விழுப்புரத்தில் சர்வதேச இளைஞர் தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து இந்த மராத்தான் போட்டியினை துவங்கி வைத்தார். இந்த மராத்தான் போட்டியானது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாக மைதானத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மராத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். செஞ்சுரல் மாணவர் கல்லூரிகள் செயல்பட்டு வரும் செஞ்சுரல் சங்கம் சார்பில் இந்த மராத்தான் போட்டியில் உள்ள மாணவர்கள் பலர் இந்த மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு என தனித்தனியாக மாணவர்களுக்கு அந்த மராத்தான் போட்டியானது நடத்தப்பட்டது. இந்த மராத்தான் போட்டியில் பெண்கள் பிரிவில் நடத்தப்பட்டவர்கள் பலர் இந்த காயங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நபருக்கு காயங்கள் ஏற்பட்டது. இந்த ஆம்புலன்ஸ் போன்ற சுகாதார ஏற்பாடுகள், எந்த விதமான ஏற்பாடுகளும் இந்த மராத்தான் போட்டிக்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை. தவறி விழும் காயம் அடைந்தவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்க முடியாத சூழலே காணப்பட்டது. இந்த சூழலால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தில் சுகாதார ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.